Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஒயர் கூட தாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது லஞ்ச் கூட அளவுக்கு இருக்கும். இல்லைனா காய்கறி எடுத்துகிட்டு போகிற சைஸுக்கு தான் நம்ம செய்ய போகிறோங்க. ஸ்பேஸுக்குள்ளே அதிகமாக இடம் இருக்கும். நீங்கள் இது ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கு. அப்படி இல்லைன்னா காய் வாங்கிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம இது செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நான் ஆரஞ்சு க்ரீன் சொல்லி 2 ஒயர் எடுத்துருக்கேன்னா, நீங்கள் இனிமேல் ஒயர் வாங்கிட்டோன்னா இனிமேல் ஸ்டிக்கில் வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இந்தமாரி வீட்டில் உட்டன் ஸ்கேல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இதில் ஒரு அடி இந்த 30 சென்டிமீட்டர் சேர்ந்தால் ஒரு அடிங்க. அந்தமாரி நான் 9.5 அடி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஒயர் 9.5 அடின்னு சொல்லி நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் 2 கலர் ஒயரும் கட் பண்ணி வச்சாச்சு. நான் ஆரஞ்சு கலர் ஒயர் 16 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீன் 7 ஒயர் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் க்ரீன் கலர் ஒயர் கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து ஈக்குவலாக பெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரன்னிங் ஒயர் மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். நம்ம பெண்ட் பண்ண பார்த்தீங்களா, அங்கேருந்து கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு வரணும். கீழே வரைக்கும் எடுத்துட்டோம். அதில் ஒரே ஒரு இன்ச் மட்டும் நம்ம விட்டால் போதும். இந்தமாரி விட்டுட்டு அந்த ரன்னிங் ஒயர் அப்படியே பெண்ட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு விட்டுட்டு நம்ம அந்த ரன்னிங் ஒயர் பெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்தமாரி பெண்ட் பண்ணி வச்சிடணும். இப்போ ரன்னிங் ஒயரை பெண்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா க்ரீன் கலர் ஒயரை, அதை நம்ம இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ண போகிறோம். இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த ரஃப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அது நான் மேலே வைக்கிறேன். இப்போ இந்த சைடு அதே ரஃப் டைப்பில் பாருங்கள், அந்த ரஃப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம பெண்ட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இதில் கேப்பில் நான் விட போகிறேன். இப்போ இதை நல்லா நான் டைட் பண்ணிக்க போகிறேன். நல்லா இழுத்து டைட்டாக போடணும். டைட்டாக போட்டால் தான் கூட பார்க்க நல்லாயிருக்கும். இந்தமாரி நல்லா டைட்டாக போட்டால் தான் கூட கொஞ்சம் போடும்போது நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் நான் டைட் பண்ணி வச்சுருக்கேன். மாரி மெஷர் பண்ணிவிட்டு
கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம கட் பண்ணால் போதும். இப்போ நம்ம ஏற்கனவே பின்னி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஒரு ரோ, அதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்து நம்ம ரன்னிங் ஒயரை வந்து மெஷர் பண்ண போகிறோம். இந்தமாரி மெஷர் பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம பெண்ட் பண்ணிடணும். அப்போ தான் நெக்ஸ்ட்டு ரோ போட முடியும். ஸோ அதுக்காக நம்ம இந்தமாரி பண்ணுறோம். பாருங்கள், இந்தமாரி டைட்டாக இழுத்துட்டு நம்ம வந்து அந்த ஒயரை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் போட்டோம் பார்த்தீங்களா, அதை வந்து பெண்ட் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயர் வந்து நம்ம வந்து அதுக்குள்ளே விட போகிறோம். இது நீங்கள் ஒன்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா போட ரொம்ப ஈஸியாக இருக்கும். போடுற வரைக்கும் தான் அப்படி இருக்கும். இந்தமாரி பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ரன்னிங் ஒயரை வந்து நம்ம அந்த பெண்ட் பண்ண இதில் விடுறோம். விட்டுட்டு திருப்பி அந்த ரஃப் சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நான் மேலே போடுறேன். அதேமாரி இந்த பக்கம் இருக்க ரஃப் சர்ஃபேஸை வந்து நம்ம வந்து பெண்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த இதில் வந்து நான் அந்த விட்டு இழுக்க போகிறேன். அவ்வளோதான். பாருங்க, பார்த்தீங்களா இந்தமாரி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நான் ரஃப் சர்ஃபேஸ் சொல்கிறேன். விட்டு நான் ஒரு டைட்டாக இழுத்திங்கன்னா டைட்டாகிடும். நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ டைட்டாக இழுத்துடணுங்க. அப்போ தான் கூட வந்து அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டைட் பண்ணிடுங்க போட்டோன்னே. இப்போ வந்து அப்படியே நம்ம வந்து பின்னிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்தமாரி தான் போடணும். அந்தமாரி வந்து நெக்ஸ்ட் வந்து ரன்னிங் ஒயரை பெண்ட் பண்ணி நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள், இந்தமாரி வந்து டைட்டாக போட்டிங்கன்னா இந்தமாரி அழகாக வரும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு வந்து நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். கீழே பேஸ் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுமாரி இன்னொன்று வந்து இந்த ஒரு ஏற்கனவே நம்ம போட்டு வச்சோம் பார்த்தீங்களா ஒரு ஒயர் சென்டர், அதை வந்து நம்ம வந்து நாட் போட்டு வச்சுக்கணும். நாட் போட்டு வச்சா தான் ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ நான் கீழே வந்து மொத்தம் 10 போட்டிருக்கேங்க. உங்களுக்கு 10 இல்லை ஒரு 11 அப்படி வேணும்னா கூட நீங்கள் 1, 2 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இதே கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் நான் 11 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மேலே எப்படி சுற்றுறதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்